இருந்த அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் இன்றைக்கு மோசம் போய் இன்றைக்கு நாங்கள் எங்களோட எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் சிஹெச்ஓவா 2010 2012 வரைக்கும் வேலை செய்து இன்று வரைக்கும் எங்களுக்கு இந்த நியமனம் தருவதாக ஏமாற்றி எங்களுக்கு வேலை தருவதாக எங்களை நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு முடிவுமே இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். ஒரு வருஷம் எங்களுக்கு 6000 கொடுப்பனவு அரசாங்கத்தால் தந்து நாங்கள் வேலை செய்தோம். இன்றைக்கு எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்து தரோம். மன்ற உறுப்பினர் சாசன நிமலநாதன் அவர்களிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மஜகரம் ஒன்று கொடுக்க இருக்கிறோம். அந்த மனுவூடாக இதை நாங்கள் முதலமைச்சருக்கு அனுப்ப இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பிறக்க இருக்கிற புத்தாண்டு எங்களுக்கு நல்ல வாண்டா இருக்க நீங்கள் எங்களை இதை முன்னெடுத்து கதைச்சி எங்களுக்கு நல்ல முடிவு எடுத்து தரணும். நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களோட நிலைமைகளை நாங்கள் கண்ணீர் எங்களுக்கு இனி வராது அவ்வளோ நாங்கள் கண்ணீர் வடித்து எவ்வளவோ ஒரு வேதனைப்பட்டு இருக்கிறோம். சில பேர் கணவர் இல்லை, சில பேர் ஊனமுற்றம் இல்லை, எவ்வளோ வேதனைப்படுறோம். எங்களுக்குள்ள உள்ள ஆட்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து நாங்கள் இன்றைக்கு ரோட்டில் நிற்கிறோம் கண்ணீரோட. இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுத்து தருவீங்க நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 2010 இருந்து 2011 மட்டும் சும்மா தொண்டராக வேலை செய்தோம். 11லேருந்து 12 வரைக்கும் 6000 ரூபா கொடுப்பனோட வேலை செய்தோம். இந்த வரைக்கும் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் ப்ராஜெக்ட்னு தான் எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. சிஹெச்எஃப்ஆ சமூக சுகாதார ஊக்குவிப்பாளராக சமூகத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமாக போய் கஷ்டப்பட்டு வேலை செய்தோம். இன்றைக்கு எங்களுக்கு பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினதுக்கு பிறகு ஒரு ரிசார்ட் எம்பிக்கு கீழே வேலை செய்த சில பிள்ளைகள் அவங்கள ஜிஎஃப்ஐடிஎம் ஆக்கி எங்களுக்கு வர வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் இன்றைக்கி நடு ரோட்டில் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளையும் நாங்கள் நம்பி கண்ணீர் வடித்ததான் எங்களுக்கு மிச்சம். நாங்கள் உண்மையை சொல்லணும்டா நாங்கள் எடுத்த சம்பளத்தை விட அதிகமாக தான் ஃபோட்டோ காப்பி அடிச்சிருப்போம். எங்களை வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆக்களாக போய் கடைசியாக பாராளுமன்ற உறுப்பினர் சால் சொல்கிற இன்றைக்கு வந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து தாங்கன்னு சொல்லி இன்று வரைக்கும் நாங்கள் சும்மா சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சம்பளம் தராமல் வேலை செய்துருக்கோம். காரணம் எங்களை நிச்சயமாக உள்வாங்குவோன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி தந்தாங்க. சத்தியலிங்கம் சார் இங்கே அப்பாயின்மெண்ட் 3ஆம் மாதம் இந்த வருஷம் 3ஆம் மாதம்